அதுல உள்ள மினி பீஜா அதெல்லாம் நமக்கு அடிச்சுனே வரும். லைஃபே போர் அடிக்குது மச்சான். எனக்கு ஒரு 500 காசு தரு. 500 தரு. அவன் 500 கேட்டா 1000 கொடுப்பான் மச்சான். மச்சான் 5000 மட்டும் ஒரு 4 தட்டு சரி வச்சிருக்கான். சும்மாவா? ஆனா நீ வீல் ஓட்டுற அழகு நல்ல மச்சான். ஸ்டைலிஷா ஓட்டுற. அதெல்லாம் கூடவே பிறந்தது. என்ன மச்சான் கூடவே பிறந்தது. ரைடை கொடுத்தோட்டையும் ஏமாச்சா ஓன் அடிச்சேன் சும்மா சும்மா. அது வீட்டுக்கு அப்படிங்கிறது என்ன வசுவா. ஏன் மச்சான் பெட்ரோல் விலைவாசி கூட மச்சான். அதுவும் பெட்ரோல் எவ்வளவுக்கு இருந்துச்சு? ஒரு ஓக்கரா இருக்கும். அது எங்க பார்த்து அவன் போட்டதை பத்தியா இதுலயே ஒழுங்கா போட மாட்டேங்கிறான். அவன் எப்படி நான் மத்தையில தான் சரியா போடுவான். நான் போயிருக்கேன் கலர் நியூட்டன்லனா அவ்வளோ சேவிங்கிறேனா மச்சான். சேவிங் நல்லது தான் மச்சான். போடுறா நீனு கத்துறான்டா. டவுன்ல வந்துட்டான் போடுறான்னு இந்த கத்து கத்துறான். இருக்கேடா மச்சான். அதே நினைப்புலதான் வாழ்ந்துட்டு இருக்கேடா. இல்ல நீ பைத்தியம் நீ மாட்டினா பைத்தியம்னு சொல்றேன். நான் தான் டாக்டரா. அவன் அதுல தான் இருக்கான். இன்னும் அந்த பிள்ளைய பார்த்து சொன்னதுனே பஸ் எடுத்து விட்டுருவாங்க. ஸ்டீவனா பஸ் எடுத்துட்டு பஸ் ஓடு கண்டக்டர் ஆச்சு. ஆமா இவன் அடிப்பானேடா பயங்கரமா. சிசிடிவி எல்லாம் போட்டிடுவேனா ஒண்ணு இல்ல. எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லி உன்னோட பிசினஸ் ஐடியாஸை நீ இது எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு தோணும் இதை செய்யலாம் அப்படின்னு. சரியா? இப்போ நீ சொல்ற மாதிரி மரக்கறி தோட்டம் செய்யறதும் சல்லி இல்லாம இல்லை. ஏன்னு கேட்டா வாழ்க்கை கூட மரக்கறியை தான் நீங்க போறாங்க. அடுத்து ரெண்டாவது தேயிலை சல்லி இல்லாமலே இல்லை. தேயிலை போட்டாலும் சல்லி தான். அடுத்து தேயிலை தவறுன அந்த மாதிரி விஷயம். ஏதாச்சும் இந்த கடையெல்லாம் இது கூலிக்கு எடுத்து இது பண்ணுறது, கூலி கொடுக்குறது சொந்தமாக எடுத்து அதுவும் சல்லி தான். அப்படி இல்லை வாகனம் 2-3 வாங்கி ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறனாலும் சல்லி தான். நீ இதெல்லாம் சொல்ற பார்த்து நீ என்ன நினைக்கிற? பஸ் எடுத்து போட்டு மச்சான் டிரைவரா போட்டு கண்டக்டரா போட்டு மெஷின்ல கேமரா அடிக்க போறேன். அப்ப நான் ஊம்புனாம கடைசி வரைக்கும் நான் கண்டக்டராகவே ஊம்பணும். அப்ப அதுலயும் பாரு கொள்ள தான் அடிக்க பாக்குறான். இல்ல சொல்ல அடி ஒரு நாளைக்கு 1 லட்சத்துக்கு மேல அடிக்காதுன்னு சொல்லி இல்லாட்டி அளவே இல்லாம அடிக்கிறது. புது ரூடா இருக்கணும் மச்சான். மஞ்ச கேஸ் எடுக்கணும். புது ரூடுனா முறகொடைக்கு தான் மச்சான் போடலாம். அப்படி சொல்லல நான் சொல்றேன். மதுரையில இருந்து பஸ்ஸே இல்ல. நான் சொல்லவா? மதுரையில இருந்து குருநாகலுக்கு பஸ்ஸே இல்ல மச்சான். எப்படி நம்ம போடணும்? மதுரையில வெளிமட்ட நுவரேலிய கண்ணி குருநாகல்னு பஸ் போடணும். ஒரு நாளைக்கு போயிட்டு அடுத்து அன்னைக்கே நைட் வர்ற மாதிரி. தேடுவோம்டா தேடி. நான் சொல்றது உண்மையா பையா? நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பி போனா நீ நம்மளை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை தான். நம்ம அந்த மாதிரி குடிக்கிறது ஒரு யூடியூப் சேனல் தானே. அது போட மாட்டாங்க. ஸ்டீவன் வாழ்க்கை எடுத்து ஒரு யூடியூப் சேனல்ல போடலாம். வியூஸ் எல்லாம் நிறைய போகும். ஏன்னா ஃபேமஸ் ஆயிரும். என்ன மச்சான் அப்புறம் நம்மளை கண்டுக்கவே மாட்டான். கார்ல தான் வந்து இறங்குவோம் மச்சான். பட சான்ஸ் எல்லாம் நிறைய வரும். அப்புறம் டிராகன்ல அந்த குட்டி டிராகன் மாதிரி இவன் என்ன மச்சான் இவனுக்கு என்னோட கேரக்டர் கொடுப்பாங்க மச்சான்? இவனுக்கு என்ன கேரக்டர் கொடுப்பாங்க? படம் பார்க்கலையோ? அது உண்மைதான். போட்டாலும்
நல்லா இருக்கா? அந்த படத்துல உனக்கு பிடிச்ச சீன் என்னன்னு சொல்ல மச்சான்? செக் பண்றேன், நீ படம் பாத்துருக்கியா? பிடிச்ச சீன் சொல்லவா? அவங்க 2 பேரும் யூரோப் ட்ரிப் போவாங்க. ஆமா, யாரு? அவங்க 2 பேரும் யூரோப் ட்ரிப் போவாங்க. அவன் 2-3 பேர் தானே ஓட்டுவானே, அதுல யார சொல்ற? பொண்ணு கல்யாணம் காயிடு அந்த சல்லிக்கார புள்ளைய தொடைய காட்டுவாளே, தொடைய காட்டுவா ஒருத்தி, தொடைய காட்டி ஆடுவா, காயிடு தான். சரியா? அவ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவனோட நைட் ஒன்று போகணும்னு சொல்லுவா தெரியுமா? நைட்டுக்கா ஒண்ணு பார்க்க போவாங்கடா பேப்புண்ட. அப்படி சொல்லுடா என் வெண்ணம் அவளே. சரியா? என்னோட ராங்கி பேசுறேன் அப்படி மச்சான். இதே ஒரு கண்டென்ட் நான் போடலாம், வீடியோ சொல்லு. கடைசி வச்சு நீ சீனா சொல்லல. சரியா? பொண்ணு பார்க்க வருவாங்க. பொண்ணு பார்க்க வந்தது பிறகு அந்த புள்ள சொல்லுதானே எடுத்தோன்னு அவன் பொண்ணு விட்டு அப்பே சொல்லுவான் தானே 2 பேரையும் தனியா பேச சொல்லி. அப்ப தனியா பேச இயலாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லுவா தானே அவ. நைட் ஒரு டிராவல் ஒன்று பண்ணணும்னு சொல்லி. சரியா? அப்ப அந்த டைம்ல என்னது, அந்த டைம்ல என்ன ஆகும்? அந்த டைம்ல போயிட்டு அவ வந்து இது பண்ணுவா தெரியுமா? எது பண்ணுவா? அந்த பொடியை ஒவ்வொரு பாக்ஸஸா டிக் பண்ணணும்னு சொல்லுவா. அது ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட. ஒரு பிள்ளைக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கறதுங்கிறது வந்து சின்ன விஷயம் இல்லை மச்சான், ரொம்ப பெரிய விஷயம். இங்க ஒவ்வொரு டிக் பண்றதுக்கு தானே ஒரே தான் டிக் பண்ணியிருந்தானா சரியே. என்ன மச்சான்? மச்சான் என்னோட கருத்து கணிப்பா சொல்லு மச்சான். படம் பார்க்கலையோ? இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், நானே இன்னும் படம் பார்க்கல. அங்கங்க போட்ட வியூஸை வச்சு தாங்க நானும் கதைக்கிறேன். என்ன மச்சான், கல்யாணம் கட்டுறதே ஃபினான்ஸ் கட்டுற மாதிரி தான்டா. வண்டி எடுக்கிறது குறிப்பிட்ட ஒரு 5 வருஷம் ஃபினான்ஸ் கட்டுற மாதிரி. கல்யாணம் கட்டுற மாதிரி வாழ்க்கை முழுக்க ஃபினான்ஸ் கட்டுற மாதிரி. சும்மா தான் என்னடா, மாசம் 50,000 60,000 ஃபினான்ஸ் கட்டி தான் ஆகணும். ஏன்னா அது முடியாது, அந்த ஃபினான்ஸ் டைவர்ஸ் பண்ணா மட்டும் தான் முடியும். என்னடா அது கலாத்துறை மச்சான், கலாத்துறைக்கு முடியாது மச்சான். போறதா என்ன போய்தான் மச்சான் ஆகணும். வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு, நம்மளும் போய்த்தானே ஆகணும். சொல்லு என்ன போறதா என்ன? எங்க போற? அவன்கிட்ட போடுறதான்னு கேட்காத, அவன் வேற மூலுக்கு போயிடுவான். இருக்கீங்க, பயமா தான் இருக்கு. ஸ்டீவன் ஓத்துருவாங்க, போட மாட்டாங்க. போடாது நோடைய மாதிரி போடணும்.